இந்த தூளை மனித திரிச்சு கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கு வந்து என்னுடைய சத்தான மதிய ஸ்பெஷலி இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மோட பர்த்டே. ஸோ அம்மோட பர்த்டேக்கு ஸோ இந்த சட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷம் எடுத்தது சட்டை. இந்த கல்யாணங்கள் லண்டனில் இருக்கான சித்ராக்காக்கும் என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்க்கை. என்னோட பயணிக்க நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கும். இந்த வாழ்க்கையிலே வந்து கட்டங்கள் ஒரு மாற்றங்கள் ஆனாலும் வந்து நிறைய கலைப்போன மாதிரியே இருக்குது. இப்போ வந்து நேரம் காலையில் 7 மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய தாட்சியில் இன்றைய தினம்தான் எனக்கு வந்து செத்தல் மல்லி வந்து வறுத்து திரிக்கிறதுக்கு டைம் வந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பெரிய தாட்சிக்கு 2 கிலோ மல்லி வறுத்து கொண்டிருக்கேன். அப்படியே இப்போ வந்து மல்லி நல்லா சூடாயிட்டுது. நான் வந்து என்ன செய்யறேன்னா நல்ல சூடாயின மல்லிக்கு தான் அப்படியே வந்து கருவேப்பிலை போடுறேன். நான் சொன்னால் கருவேப்பிலையை வந்து திரும்ப அதுக்கு ஒரு டைம் கொடுத்து வறுக்கிறேன். இப்போ வந்து நல்லா சூடாகிட்டுது. நேற்று எதுவுமே கருவேப்பிலை எடுத்து வடிவாக இலையெல்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ பண்டிகை இதுக்கு வந்து நல்ல கருவேப்பிலை பார்த்தீங்களா அவ்வளோ கருவேப்பிலை போடுறதுண்டு. கருவேப்பிலை தூள் என்னுடைய இந்த தூளை வந்து கறிக்கு பயன்படுத்தும் போது கருவேப்பிலை போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வந்து கருவேப்பிலை கறியோட டேஸ்ட்டுக்கு தான் போடுறது. இருந்தாலும் பார்த்தீங்களா அவ்வளோ கருவேப்பிலை. இது வந்து இந்த மல்லியிட சூடுலேயே வரப்பட்டது. கேஸ் அடுப்பில் தான் நான் வறுப்பேன். வெளியில் எழுந்து சொல்லி அடுப்பு மூட்டு தம்பி குட்டியை பேர் ரவியனாக்கு வேண்டிய பூரியையும் உருளைக்கிழங்கு கறி வந்து புதுசாக திறந்துருக்கேன் அம்மாச்சி வந்து அதில் வேண்டி கொண்டு வந்தேன். ஆக்களை பாருங்க குடிக்க வந்துட்டேன் பேக்கிங் கொண்டு. போன் பேர் தான் பார்த்தீங்க அக்கா, போன் பேர் தான். தம்பி குட்டி இப்போ தேசிக்காய் தண்ணி குடிக்குது, விருப்பமான தேசிக்காய் தண்ணி. ஏன்னா தம்பி குட்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மரக்கறி இடியப்பக்கத்து தான் செய்ய போகிறோம். இது வந்து ஏஞ்சல் குட்டிக்கும் இடியப்பக்கத்து ரொம்ப பிடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இடியப்பக்கத்துக்கு வந்து சைடிஷாக வந்து நாங்கள் சோயா மீட்டும் கறி வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பவுலுக்கு இருக்கிறதான சோயா மீட்டு இப்போ கறிக்கு எடுத்து வச்சுக்க. நீங்களும் இடியப்பக்கத்துக்கு சேர்வையான இந்த சோயா மீட்டையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் பொரித்து போடுறதுக்காக. இப்போ வந்து இதில் தம்பி குட்டிக்கும் இதிலேயே மிரக்கறி வந்து சேர்க்கிற நாடி எதுவுமே நாங்கள் இப்போ தூள் பண்ணி விரட்டாமல் வச்சுருக்கிறோம். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பொரிச்சிட்டு அடுத்த கட்டமாக அப்படியே இடியப்பம் வந்து பேனில் உருளைக்கிழங்கு கேரட்டையும் பிடிக்க வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பத்துக்கு குழைப்பது. இதுதான் நம்மளுடைய ஃபேவரட் அரிசிமா.
பதமாக மாக்குழச்சாச்சு கட 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 கடை வந்து புளியப்பம் உண்மைக்குமே இந்த பூவரசு இடியப்பங்கள் சூப்பரான இடியப்பம் என்ன சொன்னால் இந்த தடவையாக புளிகிற நாங்களே கடை கண்டியில் புளியக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல பதமாக மாக்குழச்சிட்டேன்னு பார்த்தீங்களா தான் எனக்கு நிலையில் புளியக்கூடியம்மா இருக்குது. என்னோட பாட்டு ஒரு விக்கலாகவே இருக்குது எனக்கு. இப்போ வந்து ஒரே டைமில் ரொம்ப தக்காளிச்சாச்சு இடியப்பதாவே வச்சுட்டு இப்படி ஓயாமே பிரட்டல் கறி. நாங்கள் 1 மணிக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம். கடை கடண்டு கருவை நடந்து கொண்டு இருக்கு. இல்லைன்னா ஏஞ்சலுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் சோயா மீட்டு பிரட்டலும் அப்புறம் வந்து இடியப்ப கொத்தும். பார்த்தீங்களா இப்போ தூளை வந்து திரிச்சு கொண்டு வந்துட்டேன். இந்த இனம் என்னுடைய தூள் இன்னைக்குமே நான் அதாவது என்ன சேர்வை போட்டு நான் எப்படி வறுத்துனான்லாம் பார்த்துருப்பீங்க. ரிஸ்க் எடுக்காத ஒரு மிளகாய் தூள், ஆனால் வாசனையும் கலரும் அப்படி இருக்குது. பார்த்தீங்களா உண்மைக்குமே அவ்வளவுக்குன்னு இந்த கறிமிளகாய் தூளுக்கு நான் நிறைய சேர்வையும் போடையில் ரிஸ்க் எடுக்கவும் இல்லை. பட்டண்டு ஒரு தூள் தயாரித்தேன் நான் பாருங்க. 2.5 கிலோ தூள் இருக்குது. இது கூலி 300 ரூபான்னு எடுத்தவன் மக்களே. இப்போ வந்து இந்த வாளிக்க போடுவோம் நாங்கள். விற்கல் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் வந்து மேலே போதியாக தூளை கொட்டும்போது இங்கே எல்லாம் மில்லுக்கு வந்து இந்த கடதாசி பேக்கில் தான் போட்டு தருவீங்க. நாங்கள் என்ன பேக் கொடுத்தாலும் வந்து தான் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வாளியில் 3/4 வந்துருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு 2 மாதத்துக்கு காணும். நல்ல வாசனை கரைக்கு நல்ல கிளறாமல் இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கிளங்குது. பார்த்தீங்களா வாளியில் 3/4 வந்திருக்கு. 2.5 கிலோ தூள். நல்ல பஞ்சு போல இடியப்பம். பார்த்தீங்களா தண்ணி கொதிச்சேன்னு சொன்னால் பட்டுன்னு புளிஞ்சு எடுக்க வேண்டிய. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல சூப்பரான மரக்கரை இடியப்ப கொத்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இதே சூட்டோட வச்சு இப்படி இறக்கப்போம். இல்லைன்னா நம்மளுடைய மதிய சாப்பாட்டை பார்ப்போம். வந்து எங்களுக்கு குட்டீஸ்மா செய்யறாங்க மதிய சாப்பாடு. இப்போ மரக்கறி போட்டு நல்ல சூப்பரான இடியப்ப கொத்து, அடுத்தா வந்து சோயா மீட் கறி அப்படியே வந்து வெறும் இடியப்பமாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வந்து பெரியாக்களுக்கு அம்மைக்குமே எஞ்சி குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற தம்பி குடி எனக்கு செய்த ஐட்டத்தை பாருங்க. அவருக்கு வந்து வெள்ளை இடியப்ப கொத்து, அப்புறம் வந்து சோயா மீட் பொரியல், அப்புறம் வந்து முட்டையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா ஓகே. இதுதான் இன்றைக்கு வந்து எங்களுடைய சத்தான ஒரு மதிய சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சார். இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் என்னோட வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ இப்போ வந்து வெளியில் போகிறேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:30. இப்போ வந்து எதற்காக வெளியில் போகிறோம். அப்புறம் வந்து இன்றைய காணொலி என்னவா பார்க்குறதுக்கு முன்பாக இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 16 யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகமில்லை ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி ஜோலி பிளாக் சேனல் வாழ்த்தி கொண்டு ஸ்பெஷலி இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மோட பர்த்டே. ஸோ அம்மோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அழைப்பு விட்டுருந்தாங்க. 5 மணிக்கு தான் இந்த தினம் கேக் கட் பண்ணுறேன். அப்போ சுவாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வேறு அளவிலான்னு சொல்லி வெளியில் போயிட்டாரு. நான் வந்து இப்போ நேரம் 3:00 சொல்லும்போது 5 மணிக்கு சுவாஸ் வந்தோன்னா தான் நானும் போக வேணும். ஸோ இப்போ வந்து நான் எங்கே ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால் அம்மோட பர்த்டேக்கு வந்து நான் போட்டுக்கொண்டு போகிறதான என்னுடைய ட்ரெஸ். அதாவது வந்து நேற்றைய தினம் என்னோட தங்காட்டை வந்து தைக்க கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று முன்னாள் தான் சுவாஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்க 5 மணி கேக் வெட்டுறானா அதாவது மட்டும் நேரத்துக்கு வந்துடுவேன், நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணினேன்டா சரியன்னு சொன்னேன். சரியன்னு பண்ணா நம்ம அப்படியே வந்து தங்கச்சியும் ஃபோன் பண்ணி கேட்டு சட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த தங்கச்சிட்டு வந்து நான் இன்றைக்கி அம்மோட பர்த்டேக்கு போகிறதான ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறதுக்கு தான்
போகிறோம். நம்ம காணொலியாக வந்து என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கும் என்னுடைய இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபெல்ல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ஜொலி விளக்ஷணல் ரீதியாக அம்மாவுக்கு அவங்களுடைய இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்மளோட குட்டீஸ் 2 பேரும் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய சாப்பாடுலாம் நான் செஞ்சு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 அளவில் தான் நான் வந்து குட்டீஸை வந்து ஏற்றிட்டு போகிறா. நான் வந்து பார்த்தா என்னுடைய என்ன சொல்கிற பர்த்டேக்கு ரெடி பண்ணுற மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. குட்டீஸுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் தான் எல்லாமே செய்து கொடுத்து சாப்பிட்டுட்டு நிற்கிறான். ஸோ இன்றைக்கு வந்து அப்போ நாங்கள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து கலந்து கொள்ள போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் வந்து நாங்கள் இன்னும் ஒரு 2-3 பர்த்டே வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் இந்த வருஷம் அதாவது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்களுக்கு சரியான நிறைய ஃபங்க்ஷன் இனிமேல் நாட்களில் வந்து நல்ல பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியான சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்குது. ஓகே, அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு நிறைய நிகழ்வுகளை சந்திக்கிறதான ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டாக எங்களுக்கு அதாவது வந்து எங்களுடைய எஸ்கே ஃபேமிலிக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ ஹாப்பி. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் சொல்லிக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான நபருக்கு வந்து நான் கண்டிப்பாக பிந்தின பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டி இருக்குது. அந்த முக்கியமானவர் யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் போட்டிருக்கான இந்த அவுட்டிங் அதாவது இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டி வரும். இது எத்தனையா வருஷம் தான் ட்ரெஸ் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு தெரியாத நானே அதை சொல்லிக்கிறேன். அதாவது வந்து இந்த வருஷம் வந்து நான் கல்யாணம் கட்டினா ஜூன் 6வது வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த சட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷம் எடுத்து இந்த சட்டை இந்த கல்யாணம் கட்டி 1 வருஷத்தால் அந்த வெண்ணியில் இருந்து நான் அந்த வடகாட்டுக்கண்டு போய் அங்கே போயிட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நான் போய் மெல்லாவில் எடுத்ததான இந்த ட்ரெஸ் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இப்போ கை மட்டும்தான் கொஞ்சம் குண்டாகி வந்திருக்கு, அதனால கை இருக்குது. அதர்வைஸ் வந்து உடம்பெல்லாம் நல்லா ஓகேயா இருக்குது. பிந்தின பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாருக்குன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிறாங்க சித்ராக்கா. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் தேதி தான் பர்த்டே. ஸோ அந்த நான் வந்து இங்கே கேக் கட் பண்ணிவிட்டு அதாவது டென்மார்க்கில் இருக்க எஸ்பிஎன்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு மாலை நேரத்தில் வந்து எங்களோட வீட்டு பெண்களோட சேர்ந்து ஒரு குட்டி செலிப்ரேஷனாக சரி என்ன அப்படியே எல்லாம் வந்துட்டு உண்மைக்குமே எனக்கு தெரியும் அக்காவோட வந்து நான் கதைச்சிருக்கேன். நான் வந்து நிறைய டைம் இல்லைடா இப்போ ஒரு கொஞ்ச நாட்களில் வந்து கதைச்சிருக்கேன் ஃபோன். உண்மைக்குமே நல்ல ஒரு அக்கா நல்ல மாதிரி அவங்களோட பர்த்டே நான் எதுக்காக வந்து லேட் பண்ண கூட விஷ் பண்ண நினைக்கிறேன்னு சொன்னால் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குரிய வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்து அதுக்குரிய டெக்கரேஷன் எல்லாம் போல அவ்வளோ அழகுபடுத்தி அக்கா வந்து தந்தவா. அப்பேற்பட்டதான நபருடைய பர்த்டே வந்து நானும் அலங்காரமாக என்ன சொல்கிறது உண்மைக்குமே அந்த தெரிஞ்சுருந்தால் நான் கண்டிப்பாக நான் கேக்கை கட் பண்ணி கொண்டாடிப்பேன். எனக்கு வந்து அக்கா ஸ்டேட்டஸ் போடுறவா கூடுதலாக அந்த நான் அதையும் கவனிக்கல. எனது பிறந்தநாள்னு சொல்லி கூட அக்கா ஒரு வீடியோ பார்த்தா அதுவும் 13ஆம் தேதி தான் அந்த வீடியோ வந்து அக்கா லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி என்றோட நான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நினைச்சேன் அக்காவுக்கு பிந்தின பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஜொலி விளக்ஷணல் ரீதியாக அக்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து லண்டனில் இருக்கான சித்ரா அக்காவுக்கும் என்னுடைய இனிய பிந்தின பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அக்கா எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக அக்காவோட வாழ்க்கையிலும் வந்து சில ஆசீர்வாதங்கள் வந்து இல்லாமல் இருந்தேன். ஆனாலும் வந்து என்ன மேட்டர் அதை வந்து ஒரு பொருட்டாகவே அல்லது குறையாகவே நினைக்காம மாதிரி பிறருடைய சிந்தனையோட தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிற ஒரு ஆள் தான். சுயநலம் இல்லாமல் அக்கா வந்து 4ஆம் நம்பர் தான் நல்ல ஒரு உள்ளம் கொண்டவா. எப்போவுமே அக்காவுக்கு நான் தண்ணி வாய்ஸ் மெசேஜில் விஷ் பண்ண மாதிரி எப்போவுமே இந்த குண்டு சொக்கோட நீங்கள் நல்ல ஒரு அழகாகவும் எல்லோருக்கும் என்ன சொல்கிற உதவி மனப்பான்போட சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு அதே நேரம் வந்து இன்னும் ஒரு விஷயத்த வந்து இந்த நேரத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்கள் எல்லாம் வந்து அனுவோட குட்டீஸ் டெண்டையும் வந்து கூடுதலாக இங்கே தான் விட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் தம்பிக்குட்டியே இந்த நாட்களில் வந்து ஒரு அப்படி மறந்த நாடி நான் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி போட்டதான வீடியோ இருக்குது தானே யாழ்ப்பாணத்தை கூட்டி கொண்டு போனேன்னு சொல்லிட்டு. அப்போ சரியென்று உண்மைக்குமே நான் தமிழில் கூட ஒரு தலையங்கமாக போட்டிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் மை ரவலிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் அதுவே பயந்து கொண்டு தான் இருந்தவா என்னென்னு சொன்னால் அவங்களுடைய கேம் என்ன எதற்கான சொன்னால்
நான் வடிவாக பார்ப்பேன். அதை தாண்டி வந்து தம்பிக்குட்டியை நான் அழுகுறானோ தெரியான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் 2 குட்டீஸ் வந்து வடிவாக அந்த பயணத்தை கூட வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சரி என்கிட்ட அப்போ வீடியோ பார்க்குறதான பாருங்கள், தூர தேசத்துலேருந்து எங்களுடைய வீடியோவை பார்த்து ஒரு உண்மைத்துவமாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்படியே ஒரு சில பேர் வந்து நல்ல வடிவாக புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். நான் போட்ட வீடியோக்குள்ள மட்டும் கமெண்ட்ஸ் வந்தது இல்லாமல் குறிப்பாக வந்து சுவிஸில் இருக்கான் ரஜினி அக்காலாம் வந்து எனக்கு வந்து சரியான ஒரு எமோஷனலான ஒரு கமெண்ட்ஸ் அப்படி நீங்கள் போட்டிருந்தீங்க. அது வந்து நான் அனுவுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு காட்டியிருந்தேன். அப்படி பேரன் இந்த வீடியோ மூலம் கூட உண்மையாக நான் இந்த ஏஞ்சல் தம்பிக்குட்டியில் வச்சுக்க பாசத்தை வந்து அப்படி புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே இருக்கும்போது நான் கண்டு சில என்னுடைய நெருங்கிய உறவுகள் வந்து நான் வந்து நேற்றைய தினம் மாலை நேரத்தில் அப்படி ஒரு கதையை கேள்விப்பட்டேன். நான் ஓவராக வந்து சீன் போடுறா, அதாவது வந்து வீடியோக்காகத்தான் இப்படி எல்லாமே என்ன செய்கிறா, தேர்தலுக்கு இல்லாத அக்கறை வாக்கினதுக்கு அப்படி பண்ண மாதிரி சில கதை எல்லாமே அதை வந்து கேட்டோடனே எனக்கு என்ன சொல்கிறது, உடனடியாக ஒரு கவலை ஒன்று ஏற்பட்டது. பிறகு வந்து எனக்குள்ள நானே என்னோட சமாதானத்தையும் ஏற்படுத்தி கொண்டேன். ஸோ இன்றைக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய ஒரு சாட்சியாக ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஆனால் வந்து அது இப்போ எனக்கு டைம் இல்லை. ஏன்னு சொன்னால் நான் வந்து 3:30 நிற்கிறேன், போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கு வந்து அதுக்குரிய ஒழுங்குகள் செய்து நான் ரெடி ஆகணும், 5 மணி கேக் கட் பண்ண போகணும். அப்போ அதனாடி இதில் என்னத்துக்குன்னு சொன்னால் சரி குறிப்பாக ஷோர்ட்டானு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, குழந்தை இல்லை இனி எனக்கு கிடைக்காது என்ற மாதிரி தான் தீர்ப்பளித்து கொண்டு ஒரு சில பேர் வந்து எந்த மனதை வந்து புண்படுத்துமாறு நீங்கள் கலைக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தில் வந்து கிடைக்கலன்னு சொன்னால் அந்த ஆள் வந்து சரியாக இங்கே தவிச்சு கவலைப்படுறதா இருந்தால் அது வந்து ஒரு சாபத்துக்குரியான விஷயமான இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவில் வந்து என்னை வாழ்க்கையில் எனக்கு எது கிடைக்காட்டாலும் வந்து அதை நான் வந்து இங்கே தவிச்சு அழுகு கண்ணீர் அப்படி இருக்கிற மாதிரி வாழ்ந்த நாட்களே இல்லை. அப்படிலாம் பார்க்கும்போது நன்மைக்கு ஏதுவான காரியம் தான் நான் என் உள்ளத்தில் வந்து ஒரு சமாதானமாக குறிச்சிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை, அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தில் தான் நாங்கள் வாழ்கிறது. அப்படியா இருக்கும்போது நான் கடந்த காலத்தில் உடனுடைய கல்யாண வாழ்க்கை, அதாவது வந்து எல்லாரும் விட எனக்கு கல்யாணம் வந்து சரியான லேட்டாக தான் நடந்தது. எங்களோட வீட்டில் மற்ற பெண்கள் எல்லாம் 19 வயசு 22 வயசு அப்படி இருக்கும்போது நான் அதை தாண்டி எனக்கு வந்து கல்யாணம் நடந்தது 30 வயசுல. அப்படியா இருக்கும்போது கடவுள் வசனம் சொல்கிற மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் வந்து அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். எல்லாருமே கிறிஸ்துவோடு இருந்தாலும் நாங்கள் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் வந்து பல சவால்கள், அதாவது விசுவாசத்தின் பாதையில் நான் நடக்கணுன்ற மாதிரியாக தான் சம்பவங்கள் நடக்கும். அப்போ நான் வந்து கல்யாணம் கட்டாமல் இருக்கும்போதும் அதற்கு சவாலாக இவ்வளோ விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் வந்து இனி கல்யாணமே நடக்க மாட்டாதோ என்ற ஒரு தருணம் மாதிரி இருந்து ஆனால் கல்யாணம் நிறைவேறணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த வாழ்க்கையில் வந்து குழந்தை பாக்கியத்தையும் குறித்து எனக்கே சில அவிசுவாசம் வர்ற மாதிரி பாருங்க. இந்த 2 குட்டீஸும் வந்து கூட இப்போ தினமும் கூட 2 குட்டீஸும் வந்து எனக்கு அன்பேரில் வந்து பழகினாங்க. நான் உனக்கு அப்படி இதோட எல்லாம் நான் பழகிறேன். அப்போ இப்படி பழகும் போது எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சான். அப்போ அப்படியெல்லாம் பாருங்க விசுவாசத்தை குலைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அவிசுவாசம் மாதிரி. ஆனாலும் வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கொண்டு வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனியான பலன் கிடைக்கும். அப்போ எனக்கு தான் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்து கடவுளுடைய பலனாலையும் கடவுளுடைய கிருபையாலையும் அது லேட்டாக நடந்தாலும் வந்து அதுக்குரிய பலனை கடவுள் தந்து எல்லாமே நல்லாதான் தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோட வந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அப்படியா இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நான் தான் இந்த விஷயத்தையும் குறித்து ஃபஸ்ட்டு கவலைப்படணும். நானே அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கிடைக்கப்பட்ட சம்பவத்தோடு வாழ்ந்து கொண்டு போகிறேன் ஒரு சமாதான பாதையில்னு சொல்லியிருக்க. அனாவசியமாக என் மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரியான கதைகளும் காட்சிகளும் அது எல்லாமே என்ன சொல்கிறது எனக்கு கூடாது, அது உங்களுக்கு தான் கூடாது நான் அந்த நேரத்தில் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு கூட கடவுள் நான் இப்படியெல்லாம் கதைக்க போகிறேன் சில பேர் சொல்லிவிடம் பிரசங்கம் பண்ண போட்டாண்டு அது வந்து நான் கதைச்சி கொண்டு இருக்கும்போது இப்படியான வசனம் வருதுன்னு சொன்னால் அது கூட ஒரு தேவனுடைய சித்தம்னு தான் சொல்லுவேன். ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தது வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களை நீ விசுவாசம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைய 25 ஆண்டு காலங்கள் நடந்தது. அதுக்குள்ள இவ்வளவோ போராட்டங்கள் வந்து விசுவாசித்தா தான் தேவன மகிமையை காண்பேன்னு சொல்லிட்டு 25 வருஷ காலமாயிட்டு இனிமேல் வந்து கிடைக்கிறதுக்குரிய சான்ஸே இல்லாத மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனாலும் வந்து அவருக்கு கிடைச்ச
குழந்தையில இருந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சந்ததி உருவாகி ஆபிரகாமின் சந்ததின்னு கடற்கரை மணலை போலவும் நட்சத்திரங்களை போலவும்னு சொல்லிட்டு பேர் வைக்கிற அளவுக்கு லேட்டாக கிடைச்சாலும் பெரிய ஒரு மகிமையாக கிடைச்சது. அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறனாடி இப்படியான சம்பவங்கள் இப்படியான தேவனுடைய ஒரு சமாதானம் எனக்கு ஆளுகை செய்யும் போது அது எல்லா நன்மைக்கு தான் நடக்கும். ஆனாலும் அந்த விசுவாசம் ஒன்று என்ற வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் பல சவால்கள் சுயமாக எனக்கே சரியான ஒரு அவிசுவாசமாக இருக்கும். இதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லிட்டு மறுகணம் நான் எனக்கு கடவுளா இதுவரைக்கும் எனக்கு கையில் கிடைக்கப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் வாக்குத்தத்தங்கள் தான் தந்திருக்கிறேன். அதை நான் விசுவாசிப்போம். நான் விசுவாசிச்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது எனக்கு நிறைவேறும். அதுக்குரியான சவால்கள் என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. ஸோ என் வாழ்க்கையும் முடிஞ்சு போகையில் என்னோட பயணிக்க நீங்கள் தொடர்ச்சியாக பயணிங்க. என் வாழ்க்கையிலேயும் கட்டங்கள் ஒரு மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போகல கண்டிப்பாக கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் எனக்கு என்ன குறித்து என்னயான நன்மையான காரியங்கள் நினைச்சிருக்கிறாரோ கண்டிப்பாக எல்லாம் எனக்கு நிறைவேறும். ஏன்னு சொன்னால் நான் சபிக்கப்பட்டவளும் இல்லை சாபமானவளும் இல்லை. கடவுள் எனக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டார். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்போ நான் இந்த நிலையில குழந்தை பாக்கியம் இல்லாமல் அநேகம் பேர் குழந்தைகளை பெற்று இன்னும் பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆனால் கடவுள் இந்த நிலைமையில் அவர்களோட இந்த நிலைமையில என்ன சொல்ற, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான் சொல்லிட்டு. ஆனால் அது உண்மத்துவமான வசனம் தான். என்னன்னு சொன்னால் நான் சபிக்கப்பட்டவள் இல்லை, என்னுடைய இந்த வீடு ஆசீர்வாதமானது, நாங்கள் ஆசீர்வாதமானது. நான் இன்னொரு காரியத்தை கையிட்டு செய்தாலும் வாய்க்கிறதாக இருக்கிறது. அப்போ நாம் சபிக்கப்பட்டவள் இல்லை. அதே மாதிரி தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில குறித்து நிறைவேறி இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் இதே நிறைவேறும். அதை உங்களுடைய கண்கள் காணும். நீங்களும் ஆச்சரியப்படுவீங்கள், நானும் ஆச்சரியப்படுவேன். ஸோ அப்படி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லிக்கொண்டு அதே ஒரு விசுவாச பாதையெல்லாம் நான் பயணிச்சிட்டு இருக்கிறேன். மென்மேலும் இந்த குழந்தை சம்பந்தமான கதைகளை கதைச்சு என் மனசை புண்படுத்த நீங்கள் புண்படுத்த வேணுமென்றதுக்காக ஒரு சில கூட்டம் வெண்மமாக கதைக்கிறீங்கள். ஆனால் நான் எல்லாத்தையும் தாண்டி தேவ சமாதானம் என் இதயத்தை ஆளவினால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். சரிதான? அப்போ அப்படியாக தான் நான் வாழ்ந்துட்டு போகிறேன். நீங்கள் ஒரு கூட்டம் உங்களுக்குள்ளே கதைச்சு ஆகா ஓஹோன்னு சிரிச்சு கொள்ளுங்க, அதை பற்றி எனக்கு கவலைப்பட போகிறது இல்லை. சரிதான? நான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கிடைச்சி என்ன சொன்னால் எப்போவுமே ஆயத்திரமாக ஒன்று சொல்லுவேன். நான் சுயநலவாதி இல்லை. அப்போ அதனாடி சந்தோஷமாக தான் நான் வாழ்வேன். என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சரிதான என்பதை சொல்லிக்கொண்டு சரி வாங்க வேண்டிய காணொலிக்குள்ளேயும் போவோம். இதான் நான் சொன்னேன். இப்போ கதைச்சி இப்போ முடிக்கிறேன். ஆனாலும் நிறைய கதைப்போன மாதிரியே இருக்குது. சரிதான? என்னடா எல்லாம் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சிட்டாவோ இந்த கல்யாணம் கட்டின காலத்தில் கொண்டு வந்தால் உண்மையாக ஜெயிச்சிட்டேன். நான் எந்த பேரன் இல்லை, கடவுளோட கிருபையோட முழுமையாக இருந்தவங்களை இவ்வளவு தூரம் வளைச்சேன்னா இந்த 5வது வருஷத்துல நாங்கள் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளவோ எல்லாம் உங்களுக்கு கடவுள் தந்திருக்க. இந்த வீட்டை குறித்து கூட கடவுளோட வசனம் எனக்கு பேசினது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வசனம்தான் இந்த வீட்டை குறித்தான சம்பவம். இதெல்லாம் நாங்கள் போகிற நாள் அந்த சர்ச்சிலோட சாட்சிகள் அப்படின்னு இல்லை. சாட்சிகள்னு சொல்ல போனால் அது மனுஷன் முன்பாக சொல்லிட்டாலும் நாங்கள் எங்களுக்கு நிறைவேற நல்ல காரியத்தை குறித்து காலையில் மாலையிலன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய்க்க நன்மையாக அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவர் அதை பார்த்துக்கொள்ள மனுஷனுக்கு முன்பாக தான் நடுவில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அப்போ அப்படி என் வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் அது வாக்குத்தத்தம் தான் நிறைவேறும். அப்போ அதுக்கு ஒரு சில காலங்கள் எடுக்கும். விசுவாசத்தில் நான் அதை பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதான் கடவுளோட சித்தம். அப்போ நானும் அதை பயணிச்சுட்டு போயிட்டு கண்கண்ட குழந்தைகளையும் வடிவாக நேசித்து எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அப்படி நான் பராமரிப்பேன், அன்பு செலுத்துவேன், அக்கறை செலுத்துவேனோ அதே மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். சரிதான? இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சம்பவம். இப்படி தான் நான் பயணிச்சிட்ருக்கிறேன். ஸோ நான் கவலைப்பட போகிறது இல்லை. என்னோட பயணிக்கிற நீங்கள் என் வாழ்க்கையின் மாற்றங்கள் சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீங்கள் தானே என்று சொல்லிக்கொண்டு வாங்க என்னுடைய காணொலிக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கு கதைக்க வேண்டிய விஷயத்தை நான் காய்ச்சிட்டேன். அப்புறமா குட்டிச்சுக்கலாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து பார்க்கலாம். ஈவினிங் சுவாசம் வரும்போது நாங்கள் ரெடியாகி போகும்போதும் அதை பார்க்கலாம். வாங்குவோம்.